ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஒரு கேரட், 10 பீன்ஸ் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். அணில் சேமியாவில் 2 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு ஏலக்காய், இந்த மாதிரி சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினது போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா ரெண்டையுமே இதில் சேர்த்துக்குவோம். ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்குவோம். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் காய் நல்லா வதங்கட்டும். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நான் இதில் 2 பாக்கெட் சேமியாவுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன்.
தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு பத்தலை, நான் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்குவோம். தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா சேமியா கொல கொலன்னு ஆயிரும். கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவு சேர்த்துக்கோங்க. சேமியா இப்போ வேகட்டும். அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுப்போம். தண்ணி கரெக்டாக ஆச்சனால இங்கே பாருங்கள் அடி பிடிக்காமல் வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. தண்ணி எதுவும் இருந்தால் வத்திரும். சேமியா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அவ்வளோதான், வெஜிடபிள் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.